பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பெந்தகோஸ்தே என்னும் நாளின் போது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. பெந்தகோஸ்தே என்பது யூதருக்கு முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று. இந்த பண்டிகை நாளின் போது யூதா தேசத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் ஏராளமான ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்கள். எருசலேமில் திரளான ஜனங்கள் கூடியிருப்பார்கள். அப்படிப்பட்ட பண்டிகையின் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை நிரப்புகிறார். இந்த செய்தி சாதாரண நாளில் பரவுவதை விட பண்டிகை நாளாக இருப்பதினால் அநேகர் மத்தியில் அதிவேகமாக பரவுகிறது. பண்டிகைக்கு வந்திருக்கும் எல்லா ஊர் ஜனங்கள் மத்தியிலும் இந்த நற்செய்தி பரவுகிறது. தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார். யூதர்கள் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வண்ணமாக பெந்தகோஸ்தே பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரும் பெந்தகோஸ்தே பண்டிகையின் போது கொடுக்கப்படுகிறார். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளும் பலத்த காற்றும் இடி முழக்கமும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உண்டாயிற்று. தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையிலே யூதருக்கு பிரமாணத்தை கொடுத்தார். இந்த பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்யும் பிரமாணம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் பிரமாணமோ சுவிசேஷ பிரமாணம். இந்த பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் என்று மட்டுப்படுத்தப்படாமல் உலகம் எங்கிலும் உள்ள எல்லா ஜாதியாருக்கும் கொடுக்கப்படுகிறது. சர்வ சிருஷ்டிக்கும் இந்த புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ்தே பண்டிகை வாரத்தின் முதலாம் நாளில் நடைபெறுகிறது. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். யூதர்கள் 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையை தங்களுக்கு ஓய்வு நாளாக ஆசரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகிய நமக்கோ வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் சபையாக கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த ஆவியானவர் அருள்மாரியாக ஊற்றப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமைகளில் விசுவாசிகளாகிய நாம் சபையாக கூடி வரும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்காகவும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காகவும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களில் இவ்விரண்டு சம்பவங்களையும் நினைவு கூற வேண்டும். சீஷர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறார்கள். இந்த இடம் எங்குள்ளது என்று விரிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த இடம் எருசலேமில் உள்ளது என்பது தெரிய வருகிறது. தேவன் தம்முடைய சீஷர்களை எருசலேமுக்கு போகுமாறு சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமில் காத்திருக்குமாறு சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தாமே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நடைபெறும் இடமாக எருசலேமை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எருசலேமில் இருந்து எல்லா ஜனத்திற்கும் புறப்பட்டு போகும் என்பது இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமாகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை எருசலேமில் சந்திப்பதாக வாக்கு பண்ணினார். தாம் வாக்கு பண்ணின பிரகாரமாக இயேசு கிறிஸ்து சீஷர்களை எருசலேமில் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் பிரதான ஆசீர்வாதமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எருசலேமில் கொடுக்கப்படுவதனால் இயேசு கிறிஸ்து இந்த நகரத்தை கனப்படுத்துகிறார். எருசலேமில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இதனால் சீஷர்களுக்கு எருசலேம் ஊரின் மீது கோபம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எருசலேமை கனப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மீதமானவர்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள். மற்ற ஊர்களில் இருப்பது போலவே
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எருசலேமிலும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாம் ஒரு குறிப்பிட்ட ஊரின் மீது அளவுக்கு அதிகமான பாசமோ அல்லது வெறுப்போ விருப்போ காண்பிக்க கூடாது. நமக்கு எல்லா ஊர்களும் ஒன்றுதான். எல்லா ஊர்களிலும் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை ஜெபத்தோடும் உண்மையோடும் பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எருசலேமில் ஓரிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். சீஷர்கள் ஏற்கனவே கூடி ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு ஒருமனப்பட்டு ஜெபிப்பது சீஷர்களுடைய வழக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த போது கூட சீஷர்கள் அவரோடு கூட ஜெபிக்காமல் நித்திரையாய் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது சகோதர சிநேகம் அதிகரிக்கும். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுவதும் பெருகும். பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக் கொள்வதற்கு சீஷர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த ஆயத்தம் தேவனுடைய கிருபையினால் உண்டாயிற்று. அவர்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்ததினால் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வந்தார். புறாவானவர் சந்தடி மிகுந்திருக்கும் இடத்திலும் ஆடம்பரமான இடங்களிலும் வந்து இறங்க மாட்டார். மிகவும் அமைதியான அமர்ந்த தண்ணீரை போன்ற இடங்களுக்கு அண்டையில் மாத்திரமே வந்து இறங்குவார். குழப்பம் மிகுந்திருக்கும் இடத்தில் புறாவானவர் இறங்க மாட்டார். அமைதியான புறாவை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம் மத்தியில் வருவார். உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் விரும்புவோம் என்றால் நாமும் சீஷர்களைப் போல ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். அன்பினால் ஒருவருக்கொருவர் கட்டப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவரை அன்போடு வரவேற்க வேண்டும். பெந்தகோஸ்தே என்பது ஒரு கிரேக்க மொழிச்சொல். 50 என்பது இதன் பொருள். முதற் கனிகளின் கதிர்க்கட்டை தேவாலயத்தில் அசைவாட்டும் பலியாக செலுத்திய நாளில் இருந்து 50வது நாளில் பெந்தகோஸ்தே நாள் வரும். இந்த வசனத்திலும் அப்போஸ்தலர் 20:16, 1 கொரிந்தியர் 16:8 ஆகிய வசனங்களிலும் மட்டுமே பெந்தகோஸ்தே நாளை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:15வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 120 சீஷர்களும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். எல்லோரும் ஒரே ஆர்வத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் வாஞ்சையோடும் ஜெபத்தில் விசுவாசத்தோடு தரித்திருந்தார்கள். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் ஓரிடம் தேவாலயத்தில் உள்ள ஒரு பிரகாரமாக இருக்கலாம். அங்கு சீஷர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக கூடுவது வழக்கம். இந்த நாட்களில் சீஷர்கள் தங்குவதற்காக பயன்படுத்திய மேல் வீடாக இந்த இடம் இருக்காது என்று சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். பலத்த காற்று. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வருகையை பற்றி வாசிக்கும் போது அவர் பல சமயங்களில் வானத்தில் இருந்து மேகங்கள் நடுவே வந்ததாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறி போன போது அவர் மேகங்கள் நடுவே பரமேறி போனார். அவர் வானத்திற்கு உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒரு மேகம் சீஷருடைய கண்களுக்கு மறைவாக அவரை எடுத்துக்கொண்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ மேகங்களில் இருந்து இறங்கி வரவில்லை. அவர் மேகங்களை கலைக்கிறவராக பலத்தோடும் வல்லமையோடும் வருகிறார். மனுஷருடைய மனதில் இயேசுவை பற்றிய சந்தேகங்கள் மேகம் போல சூழ்ந்திருக்கலாம். சந்தேகத்தின் மேகங்களை எல்லாம் அகற்றி போடும் வல்லமையோடு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். சீஷர்கள் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அமைதியாக வராமல் பலத்த முழக்கத்தோடு வருகிறார். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சீஷர்களை ஆவியானவரின் அபிஷேகம் அசைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உண்டான முழக்கம் சீஷர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்த ஆவியானவரின் வருகை சடுதியாய் உண்டாயிற்று. அவர் வரும்போது மெதுவாக வராமல் சடுதியாக வருகிறார்.
வானத்தில் இருந்து ஒரு முழக்கம் உண்டாகும்போது அது பூமிக்கு வருவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாது, உடனடியாக வரும். அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மெதுவாக வராமல் சடுதியாக வருகிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அவர் எப்படி வருவார் என்னும் எதிர்பார்ப்பு சீஷர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் ஆவியானவரோ அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வேகமாக சடுதியாக அவர்களிடத்தில் வருகிறார். ஆவியானவர் வந்து தங்களோடு மென்மையான சத்தத்தில் பேசுவார் என்று சீஷர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் வரும்போதோ பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாயிற்று. இந்த முழக்கம் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த அறையில் இருந்து உண்டாகவில்லை. இது வானத்தில் இருந்து உண்டான முழக்கம். இது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போன்ற முழக்கம். பரிசுத்த ஆவியானவரின் வருகை காற்றின் வருகையை போன்று இருக்கும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆகிலும் அது இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவரின் வருகையும் காற்றின் வருகை போலவே இருக்கும். இந்த காற்று சாதாரண தென்றல் காற்று அல்ல, இது பலத்த காற்று. பலத்த காற்று அடிக்கும் போது தன்னுடைய வேகத்திற்கு தடையாக இருக்கும் எல்லாவற்றையும் அடித்து கீழே சாய்த்துவிட்டு தொடர்ந்து தனக்கு இஷ்டமானபடி முன்னேறி செல்லும். பலத்த காற்றுக்கு முன்பாக எந்த தடையும் எதிர்த்து நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் பலத்த காற்று அடிப்பதைப் போலவே இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு எதிராக எந்த அந்தகார சக்தியும் சத்துருவின் எந்த அந்தகார வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலுள்ள ஒரு அறையில் கூடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வந்தபோது வானத்தில் இருந்து சடுதியாய் உண்டான முழக்கம் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சீஷர்கள் ஒரு அறையை மாத்திரமே நிரப்பி இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் முழக்கமோ அந்த அறையையும் அதோடு அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீடு முழுவதும் முழக்கம் உண்டாகும் போது சீஷர்களுக்கு ஆச்சரியமாகவும் கலக்கமாகவும் இருந்திருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் வருகை சாதாரணமாக இராது என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள சீஷர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் இருந்த வீட்டில் அசாதாரணமான சூழ்நிலை உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நம்முடைய ஆத்மாவிற்கு ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் அவருடைய வருகையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு புரிய வைப்பதற்காக ஆவியானவர் பலத்த கிரியையோடு நம் மத்தியிலே வந்து இறங்குகிறார். அவருடைய வருகை பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் இருந்தாலும் அவருடைய வருகையினால் நம்முடைய ஆத்மாவிற்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாகிறது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் சீஷர்களுடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்துகிறது. ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு சீஷர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். காற்று அடித்தல் என்னும் வாக்கியத்தில் உள்ள அடித்தல் என்பதன் கிரேக்க வார்த்தை பெரோ என்பதாகும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அங்கு கூடியிருந்த 120 பேருடைய உள்ளான ஜீவியத்தில் ஜீவ தண்ணீருள்ள நதிகளைப் போல பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழிந்தார். நிரப்பிற்று என்பதற்கான கிரேக்க வார்த்தை எக்கேயோ என்பதாகும். பொழிதல் என்பது இதன் பொதுவான பொருளாகும். பரலோகத்தில் இருந்து மழையைப் போல தாராளமாக பொழிதல் என்றும் இந்த வார்த்தைக்கு பொருள் கூறலாம். பரிசுத்த ஆவியானவர் 120 சீஷர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டில் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வந்து அந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். பலத்த காற்று என்பது மழை பொழிவதற்கு முன்பாக இடி இடிக்கும் பலத்த ஓசையை போன்றது. அக்கினி மயமான நாவுகள் அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவரின் வரம் கண்களால் பிரத்யட்சமாக காணக்கூடிய அடையாளமாய் இருக்கிறது. மேல் வீட்டில் ஒருமனப்பட்டு கூடியிருந்த எல்லோருக்கும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது. அந்த நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த நாவு பட்சிக்கிற அக்கினி அல்ல,
காட்டை கொளுத்திவிடும் பயங்கரமான காட்டுத்தீயும் அல்ல. இது மிகவும் மென்மையான அக்கினி. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு அடையாளமாக அக்கினிமயமான நாவுகள் சீஷர்களுக்கு பிரத்யட்சமாக காணப்படுகிறது. சீஷர்களின் விசுவாசத்தை உறுதி பண்ணுவதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட வெளிப்படையான அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய வல்லமையை தமக்கு சித்தமான அடையாளத்தினால் வெளிப்படுத்தலாம். எங்கு பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துவதற்கு அக்கினிமயமான நாவுகளை அடையாளமாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானன் ஏற்கனவே முன் அறிவித்திருக்கிறான். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறான். சீசர்கள் எல்லோரும் பெந்தகோஸ்தே பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சீனாய் மலையில் கர்த்தர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததற்கு அடையாளமாக பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்போது அக்கினி வெளிப்பட்டது. அதுபோலவே இப்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிற போது அக்கினி வெளிப்படுகிறது. இதை உறுதி பண்ணும் விதமாகவும் அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியைப் போல இருக்கிறார். இருதயங்களை உருக்குகிறார், புடமிடுகிறார், அசுத்தத்தை நீக்குகிறார். ஆத்மாவில் உள்ள தேவ பக்தியையும் அன்பையும் பற்றி எரியச் செய்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது அக்கினியை அனுப்புவதற்காக வந்தார். அந்த அக்கினி அழிக்கிற அக்கினி அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற அக்கினி, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி. சீஷர்கள் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளை கண்டார்கள். பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் வெவ்வேறு விதமாக இருக்கும். அவர் எல்லா வேளையிலும் ஒரே விதமாக கிரியை செய்கிறவர் அல்ல. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவரின் கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. அதை எடுத்து காண்பிப்பதற்காகத்தான் இங்கு அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கின்றன. சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்குகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு தேவன் கொடுக்கிற அடையாளம் வித்தியாசமாக இருக்கிறது. சீஷர்கள் எல்லோரும் ஒரே பாஷையை பேசாமல் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். அவை எல்லாமே மெய்யான பாஷைகள்தான். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தாரோடு பேசுவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்களை தமது வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார். இயேசு கிறிஸ்து தங்களுக்கு வெளிப்படுத்தின தெய்வீக சத்தியங்களை சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணுவார்கள். சீஷர்களுக்கு காணப்பட்ட அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறது. அவர்கள் பேசும் பாஷைகளும் வெவ்வேறாக இருக்கிறது. இவற்றிற்கு மத்தியிலும் அவர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஒருமனப்பட்டு அதே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். அவருடைய பாஷைகள் மாறினாலும் அவருடைய ஐக்கியமும் சிதறவில்லை. அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருந்தாலும் சீஷர்கள் பிரியாமல் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கிடைக்கும் போது நமக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒற்றுமையும் ஐக்கியமும் உண்டாயிருக்கும். நம்முடைய தேசம் மாறலாம், நிறம் மாறலாம், மொழி மாறலாம், கலாச்சாரம் மாறலாம். இவையெல்லாம் மாறியிருந்தாலும் கர்த்தர் ஒருவரே, ஆவியானவரும் ஒருவரே. அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் சீஷர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த நாவுகள் திடீரென்று தோன்றி மறைந்துவிடவில்லை, அவர்கள் மீது வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். இந்த அபிஷேகம் திடீரென்று தோன்றி அவர்களை விட்டு அகன்று போய்விடவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் மீது தொடர்ந்து தங்கியிருக்கிறது. இதை உறுதி பண்ணுவதற்காகத்தான் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்திருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த வரங்கள் எல்லாம் அவர்களோடு கூடவே தங்கியிருக்கும். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது தோன்றிய அடையாளங்கள் ஒருவேளை மறைந்து போகலாம். இந்த அடையாளங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அவர்களை விட்டு நீங்காமல் அவர்களோடு கூடவே இருக்கிறார்.
தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களை எப்போதும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சீஷர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்தில் வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அக்னிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் ஆவியானவரின் கிருபைகளினாலே நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இதற்கு முன்பு இப்படிப்பட்ட அனுபவம் சீஷர்களுக்கு ஏற்பட்டதில்லை. இதற்கு முன்பு சீஷர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதை விட இப்போது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினாலும் கிரியையினாலும் சீஷர்கள் அதிகமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். சீஷர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதல்களினால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் பரலோகத்தை பற்றிய நம்பிக்கையிலும் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது அதிக அளவில் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுகிறார்கள். சீஷர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே நிரப்பப்படுகிறார்கள். சுவிசேஷ செய்தியை பிரசங்கம் பண்ணும் போது அற்புதங்களும் அடையாளங்களும் வசனத்தை உறுதி பண்ணுகிறது. அற்புதங்களை செய்யும் வரங்களும் சீஷருக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் வரங்களையெல்லாம் சீஷர்கள் பயபக்தியோடு பயன்படுத்தி சுவிசேஷத்தை ஆவியானவரின் அபிஷேகத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். மேலறையில் 12 சீஷர்களோடு மொத்தம் 120 சீஷர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். இந்த வசனத்தில் அவர்கள் எல்லோரும் என்று எழுதப்பட்டிருக்கும் வார்த்தையானது அந்த வீட்டில் ஒருமனப்பட்டு கூடியிருந்த எல்லோரையும் குறிக்கும் வார்த்தையாகும். சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். தங்களுடைய சொந்த பாஷையையும் பேசுகிறார்கள். அத்தோடு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலும் பேசத் தொடங்குகிறார்கள். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள். இப்பிரபஞ்சத்திற்குரிய காரியங்களையோ அல்லது தங்களுடைய சொந்த குடும்ப காரியங்களையோ அவர்கள் அந்நிய பாஷையில் பேசவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையையே பேசுகிறார்கள். தேவனுடைய நாமத்தை அந்நிய பாஷையில் துதிக்கிறார்கள். ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் தேவனை துதிக்கிறார்கள். சீஷர்கள் அந்நிய பாஷைகளில் பேசும்போது தாங்கள் என்ன பேசுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதே சமயத்தில் மற்றவர்கள் அந்நிய பாஷைகளில் என்ன பேசுகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே சிந்தித்து தீர்மானம் பண்ணியிருந்த காரியத்தை சீஷர்கள் அந்நிய பாஷைகளில் பேசவில்லை. தங்களுடைய பழைய தியானங்களையோ பழைய சிந்தனைகளையோ அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறார்கள். ஆவியானவரே அவர்களுக்கு பேச வேண்டிய பொருளையும் பேச வேண்டிய வார்த்தையையும் கொடுக்கிறார். சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசுவது மிகப்பெரிய அற்புதமாகும். இந்த அற்புதம் சீஷர்களின் எண்ணத்தின் மீதும் சிந்தையின் மீதும் உண்டாயிற்று. அவர்கள் பேசும்போது பொதுவாக அவருடைய மனதில் உள்ள சிந்தனையே வார்த்தைகளாக வெளிப்படும். எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய மனது தீர்மானம் பண்ணும். ஆனால் இப்போதோ அவருடைய மனதை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அவர்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை ஆவியானவரே அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த பாஷைகளை யாராவது பேச வேண்டும் என்றால் இவற்றை கற்றுக்கொண்டால்தான் முடியும். ஆனால் சீஷர்களோ இந்த பாஷைகள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை தம்முடைய வரங்களாக கொடுக்கிறார். சீஷர்கள் இப்போது பேசும் பாஷைகளை அவர்கள் இதற்கு முன்பு தங்கள் காதுகளால் கேட்டதுமில்லை. அவர்கள் பல பாஷைகளை கற்று அறிந்திருக்கும் மேதைகள் அல்ல. அவர்கள் பல தேசங்களுக்கும் பிரயாணம் செய்து பல பாஷைகளை கற்றுக்கொண்டவர்களும் அல்ல. பரிசுத்த ஆவியானவரின் வரத்தினால் அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். பேதுரு பல சமயங்களில் தன்னுடைய சொந்த பாஷையில் எல்லோருக்கும் முன்பாக பேசியிருக்கிறான். ஆனால் மற்ற சீஷர்களோ தங்கள் சொந்த பாஷைகளில் கூட பொது இடங்களில் பேசியதில்லை. தேவனே மனுஷனுடைய வாயை சிருஷ்டித்தவர். இப்போது அந்த வாயின் மூலமாக
அவர்கள் பல பாஷைகளை பேசுமாறு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த சமயத்தில் சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசுவது பெந்தெகோஸ்தே பண்டிகையின் போது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சீஷர்கள் எபிரேய பாஷையில் ஒரு கிளை மொழியாகிய சீரியாக் பாஷையை பேசுகிறவர்கள். இது கலிலேயரின் பாஷை. இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சீஷர்களை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்குமாறு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் எல்லா தேசத்தாரையும் சீஷர்களாக்க வேண்டும். சீஷர்கள் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் அதில் சில நடைமுறை பிரச்சனைகள் உள்ளன. சீஷர்களுக்கு எபிரேய பாஷை மாத்திரமே தெரியும். உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளோ ஏராளமான பாஷைகளை பேசக்கூடியவர்கள். ஒவ்வொரு தேசத்தாரும் தங்களுடைய ஜென்ம பாஷைகளை பேசுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் மாத்திரமே அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் சீஷர்களால் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தாமே உலகம் முழுவதும் சென்று எல்லா ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்குமாறு தம்முடைய சீஷருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போதோ அந்தந்த தேசத்தாருடைய ஜென்ம பாஷைகளில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அவர்களை வெவ்வேறு பாஷைகளில் பேச வைக்கிறார். இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கி இருக்கிறார். அதுவும் அற்புதம்தான். ஆனால் இப்போதோ சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசுவது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. சீஷர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கியது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் உண்டான முதலாவது அடையாளமும் அற்புதமும் ஆகும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் ஆவிக்குரிய அனுபவங்கள். அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்களில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக கிரியை நடப்பித்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரையும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணவில்லை. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் ஆவிக்குரிய அனுபவங்கள். யோவான் ஸ்நானனும் மற்றவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. பெந்தெகோஸ்தே நாளில் மரியாள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறுவதற்கு 35 வருடங்களுக்கு முன்பாக அவள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு 30 வருஷங்களுக்கு முன்பாக அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு 3 வருஷங்களுக்கு முன்பாக அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் கனியும். பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் கனியும் பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்களிடம் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு அளவுகளில் அவர்களுக்கு அருளப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டுக்கால சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் கனியும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சீஷர்களிடம் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் வல்லமையும் இருந்தது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக காத்திருக்குமாறு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் ரட்சிப்பு, மீட்பு, கிருபை, சரீர சுகமாதல், பரலோகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது, புதிய பிறப்பு, மனமாற்றம், நீதி, சுவிசேஷம், நீதிமான் ஆக்கப்படுதல், பரிசுத்தம், சுத்த இருதயங்கள், பரிசுத்தமாக்கப்படுதல். பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் பல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தார்கள்.
பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு இவற்றை அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை ஓரளவு மட்டுமே நிரப்பினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அளவில்லாமல் நிறைவாக நிரப்புகிறார். இதுவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியானவரை ஓரளவு மட்டுமே பெற்றிருந்ததினால் அவர்களுடைய ஆவிக்குரிய வல்லமையும் ஓரளவுக்கு மட்டுமே என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் புதிய ஏற்பாட்டுக்கால விசுவாசிகள் கிறிஸ்துவை போலவும் அப்போஸ்தலர்களைப் போலவும் கிரியை நடப்பிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ளும் போது அவர் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். அதே சமயத்தில் ஒருவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அவர் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் என்று கூற முடியாது. பெந்தெகோஸ்தே நாளில் 120 சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அதே சமயத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கவும் பட்டார்கள். சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு பரிசுத்த ஆவியானவரால் தொடர்ந்து நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் விசுவாசி பரிசுத்த ஆவியில் தொடர்ந்து நடக்க வேண்டும், தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய பரிபூரணமான எல்லா நிறைவுகளாலும் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் விசுவாசி பரிசுத்த ஆவியானவரை எப்போதும் நிறைவாக பெற்றிருப்பார். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்பதை ஏசேயா முன் அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இதை முன் அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் பல வசனங்களில் நிறைவேறி இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுடைய சொந்த பாஷைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசியதை போன்று இருக்கிறது. இங்கு சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற விசுவாசிகள் ஆவியானவரின் ஏவுதலினால் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய வரம். இந்த வரத்தை பெற்றிருக்கும் விசுவாசிகள் அந்நிய பாஷையில் பேசுவதை தங்களுடைய மனதில் பதிய வைத்து விடுவார்கள். இதனால் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் இல்லாமலேயே விசுவாசி தனது சொந்த முயற்சியினால் அந்நிய பாஷையில் பேச முடியும். பின்மாறிப்போன விசுவாசியால் கூட அந்நிய பாஷையில் பேச முடியும். ஆகையினால்தான் தீர்க்க தரிசனம் உரைப்பது, அந்நிய பாஷைகளினால் பேசுவது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது ஆகிய வரங்களை நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று வேத வாக்கியம் நம்மை எச்சரித்து கூறுகிறது. இந்த காரியங்களையெல்லாம் விசுவாசி பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் பேசுகிறாரா அல்லது தனது சுயமாய் பேசுகிறாரா என்று நாம் நிதானித்து அறிய வேண்டும்.